அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எங்கள் கார்டனில் செடிகள்லாம் எப்படி வளருதுன்னு பார்ப்போம். இப்போ தான் கால்கரியில் நல்லா வெயில் எல்லாம் வந்து செடிகளுக்கு நல்ல வெதர் இருக்குது. ஸோ நிறையா செடி வந்துட்டுருக்கு. பார்ப்போம், எல்லா செடியும் நல்லா டீட்டெயில்டாக காமிக்கிறேன். அப்புறம் வந்து கீரைகள், குறிப்பாக வெந்தயக்கீரையும் பசலைக்கீரை, அதாவது பசலைக்கீரை வெரைட்டி ஒன்று இங்கே ஸ்பினாச்சுன்னுவாங்க. அந்த கீரை வந்து நிறையா வளர்ந்து நாங்கள் அறுவடை பண்ணுறோம். அப்பா பண்ணியிருக்காரு. அதை பற்றியும் பார்ப்போம், எப்படி வந்திருக்குன்னு, எப்படி வளருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இந்த க்ரோ பேக்கில் வெந்தயக்கீரை நல்லா ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு. ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்பா இப்போ பண்ணிட்டுருக்காரு ஹார்வெஸ்ட்டு. ஸோ நல்லா வளர்ந்துருக்கு. இதை நாங்கள் வந்து வெந்தயக்கீரை சாம்பார், வெந்தயக்கீரை கறி எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப நல்லா வரும். இந்த வருஷம் க்ரோ பேக்கில் அப்புறம் ரெய்ஸ்ட் பெட்டில் போட்டிருக்கிற செடிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. கிரவுண்டில் போட்ட செடிகள் விதைகள்லாம் கொஞ்சம் மெதுவாக வளருது. ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் ரெய்ஸ்ட் பெட் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது. விதை போட்டு 15 நாளில் வந்த அளவு இது. க்ரோ பேக்கில் வளர்ந்தது இது. இந்த க்ரோ பேக்கில் இருக்கிறது வந்து ஸ்பினாச்சு, நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ திருப்பியும் நிறையா வளர்ந்ததுனால லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி கலெக்ட் பண்ண போகிறோம். எங்கள் அப்பா கலெக்ட் பண்ணுறாரு, ஹார்வெஸ்ட் பண்ணுறாரு. அதான் பார்க்க போகிறீங்க இப்போது. இது ஒரு கீரை வகை. இது வந்து ஒரு 5 நாள்லேருந்து 20 நாளில் இவ்வளோ வளர்ந்துருக்கு. நல்லா நிறையா வர்றது, இந்த calgary கிளைமேட்டுக்கு நிறையா வர்றது. இதெல்லாம் வந்து ஸ்பினாச் வகைகள். இது வந்து பீட்ரூட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் மெதுவாக வருது இந்த க்ரோ பேக்கில். அறுவடைக்கு தயாராக எடுத்து ஸ்பினாச்சு அப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா தான் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துக்கிறது. இந்த செடிகள் எல்லாம் நல்ல விதைகள்லாம் போட்டு க்ரோ பேக்கெல்லாம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி அறுவடை பண்ண கீரை அளவு இவ்வளவு. ஃப்ரெஷ்ஷு, ஆர்கானிக்கு எல்லாம் என்னன்னு சொல்லிக்கலாம். கடையில் வாங்குறதோட நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் க்ரோ பண்ணுங்கள். ஸ்பினாச்சு, கீரை வகைகள் எல்லாம் ஈஸி தான். இப்போ என் கார்டனை டூர் காமிக்கிறேன். இங்கே தான் மேத்தி லீஃப் இருந்தது, வெந்தயக்கீரை இருந்தது. இப்போ தான் போட்டிருக்கோம் திருப்பியும். இது வந்து சிவப்பு முள்ளங்கி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 4-5 நாளில் எடுத்துருவோம். இந்த வாட்டி சிவப்பு வெள்ளை ரெண்டுமே போட்டிருக்கோம் முள்ளங்கி வகைகளில். இது வந்து கொத்தமல்லி, கொரியாண்டர் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இந்த க்ரோ பேக்லேயும் முள்ளங்கி தான் போட்டிருக்கோம். இது வந்து வெள்ளை முள்ளங்கி பாருங்கள், வந்திருக்கு, உள்ளே வந்துட்டுருக்கு. நல்லா தெரியுது பாருங்கள், வெள்ளை முள்ளங்கி. முள்ளங்கி ரொம்ப லேட்டாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாகவும் எடுக்கக்கூடாது. இது வந்து சிவப்பு முள்ளங்கி. முள்ளங்கியாகவும் யூஸ் பண்ணலாம், முள்ளங்கி இலையை வந்து கீரையாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்பினாச்சு, இப்போ தான் எடுத்தோம், திருப்பியும் வளர்ந்துட்டுருக்கு. இதுவும் ஸ்பினாச்சு, கீரை நிறையா போட்டிருக்கோம் இந்த வாட்டி. இது வந்து தக்காளி நிறையா போட்டிருக்கோம். 4 தக்காளி இருக்குது, 5 தக்காளி இருக்குது. calgaryயில் தக்காளி வளர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வெயில் கொஞ்சம் கம்மி. இது வந்து பீட்ரூட். இந்த க்ரோ பேக்கில் இருக்கிறது சிவப்பு முள்ளங்கி. அதுவும் சிவப்பு முள்ளங்கி நல்லா வளருது. முள்ளங்கிலாம் நல்லா வளருது க்ரோ பேக்கில் இந்த வருஷம். முள்ளங்கி, கீரை, பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வந்து நல்லா வளருது calgaryயில். ஈஸியஸ்ட் டு க்ரோ இன் calgary. இந்த மாதிரி குளிர்கால வெதர் வந்து அதுக்கு நல்லா ஒத்து வர்றது. போன வருஷம் நிறையா வெள்ளை முள்ளங்கி போட்டோம். இந்த வருஷம் நிறையா சிவப்பு போட்டிருக்கோம். நல்லா அது தெரியறது பாருங்கள், சிவப்பு முள்ளங்கி. இந்த பக்கமும் வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம். இதோட முள்ளங்கிலாம் ஆல்மோஸ்ட் ஓவர். இந்த ஏரியாவில் மோஸ்ட்லி முள்ளங்கி, பீட்ரூட், ஸ்பினாச் போட்டிருக்கோம். இது வந்து ராஸ்பெரி. அப்புறம் இது வந்து கேல் தொட்டியில் போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து ப்ளூபெரி செடி, ஃப்ரூட் செடி போன வருஷம் வாங்கி வச்சது, இதெல்லாம் வந்துடும். இது வந்து கேலு. அப்புறம் ஸ்ட்ராபெரி போன வருஷம் வச்சது, நல்லா அதுவே தானாக வந்துட்டு ஃப்ளவர்லாம் விட்டுருப்பாருங்க, அதெல்லாம் ஸ்ட்ராபெரி ஆகிடும். இது வந்து ராஸ்பெரி. அப்புறம் இதுவும் கேல். அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பினாச் வந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து ப்ளூபெரி செடி, ஃப்ரூட் செடி. ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரிலாம் வந்து தானாக வந்துடும். அதெல்லாம் பெரினியல் பிளான்ட்ஸு. இது இன்னொரு ஸ்ட்ராபெரி செடி. இந்த தொட்டியில் இருக்கிற சின்ன செடியெல்லாம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன், அடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது வந்து ரோமியோ செர்ரின்னு நல்லாயிருக்கும், செர்ரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வந்துட்டுருக்கு.
அப்புறம் இப்போ தான் இந்த ஃப்ரூட் ட்ரீ வச்சோம். இது வந்து ப்ளம்மு, பெம்பினா ப்ளம்முன்னு. என்னோட வீடியோ பாருங்கள், இங்கிலீஷில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து இன்னொரு ப்ளம் ட்ரீ. ரெண்டும் இருந்தால் தான் வந்து ஃப்ரூட் ஆகும், பாலினேஷன் அப்போ தான் நடக்கும். அதனால் இப்போ தான் வாங்கி அந்த இன்னொரு ட்ரீ இப்போ தான் வாங்கி வச்சேன். இது வந்து பீன்ஸ் பக்கத்தில் வந்து பரங்கிக்காய் அது வச்சுருக்கோம். இந்த வாட்டி புதுசாக எப்படி வளருதுன்னு இனிமேல் தான் பார்க்கணும். கிரவுண்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது. இந்த பெட்டில் இருக்கிறது வந்து ஸ்பினாச்சு, கேலு எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் நிறையா விதை போட்டிருக்கோம். இனிமேல் தான் வளரும். அடுத்த அப்டேட்டில் நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஏரியாலாம் வந்து நான் அடுத்த வாட்டி பெட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரேஸ்ட் பெட் பண்ணலான் இருக்கோம். அப்புறம் இங்கே பாருங்கள், ரேஸ்ட் பெட்டில் 2 ரேஸ் பெட்டில் ஃபஸ்ட்டு ரேஸ் பெட் ஃபுல்லாக வந்து பீட்ரூட் போட்டிருக்கோம். ரேஸ்ட் பெட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். போன வருஷம் வீடியோலாம் பாருங்கள். ஒரு வருஷமும் நாங்கள் நிறையா கற்றுக்குறோம், என்னென்ன வளருது, என்னென்ன வளர மாட்டேங்குதுன்னு. இந்த பெட்டில் வந்து ஸ்பினாச் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து பொட்டேட்டோஸ், அப்புறம் வந்து இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து கேரட். calgaryல கேரட் நல்லா வளருது. இது பாருங்கள், இதான் வந்து பொட்டேட்டோஸ் வருது பாருங்கள் நல்லா. இந்த செடிகளை தவிர நாங்கள் வந்து zucchini, கேபேஜ், குக்கும்பர் எல்லாம் போட்டிருக்கோம். இனிமேல் தான் வளரும். இதுதான் கடைசி ஏரியா. இந்த ஏரியாவில் நாங்கள் கேபேஜு, பீஸு, அப்புறம் வந்து ஸ்பினாச் நிறையா போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பினாச் போட்டிருக்கோம். zucchini எல்லாம் போட்டிருக்கோம். இந்த இதில் இனிமேல் தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் நீங்களே வந்து க்ரோ பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கும் ரொம்ப தெம்பாக இருக்கும். கடைசி பெட்டில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக பீஸ் போட்டிருக்கோம். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து calgary நார்த் அமெரிக்காவில் வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தி. யூஸ் பண்ணது போக பாக்கியை வந்து ஃப்ரீசரில் வச்சா ரொம்ப நாள் வரும் பச்சை பட்டாணி. அதே மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸையும், கீரை, பீட்ரூட், கேரட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், நிறைய நாள் வரும். க்ரோ பேக்ஸ்லாம் இந்தியாவில் தான் வாங்கினது, கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனிக்கிட்ட வாங்கினது. அவங்க வந்து சென்னைக்கு ஷிப் பண்ணிட்டாங்க. நல்லாயிருக்கு க்ரோ பேக்ஸ்லாம், ரொம்ப நல்லாயிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். சீட்ஸு, செடிகள்லாம் போட்டு கொஞ்ச நாளில் குளிர் வந்துடுத்து, 0 கீழே போக ஆரம்பிச்சிது. அதனால் கவர் போட்டு நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணோம். நல்ல வேலை ப்ரொடெக்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ வந்திருக்கு. வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.